தசராவில் இப்போலாம் எல்லாரும் எடுத்த உடனே காளி வேஷம் போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. சின்ன சின்ன வேஷம்லாம் போட்டுட்டு கடைசியாக தான் காளி வேஷம் கட்டணும். ஆனால் இப்போலாம் வந்து எல்லாருமே பெருமை பீத்துறதுக்காக ரொம்ப சின்ன வயசுலேயே எடுத்த உடனே காளி வேஷம் கட்டுறாங்க. மாலை போட்ட உடனே வளையல் கம்மல் கொலுசெல்லாம் போட்டுட்டு ரொம்ப பெருமை பீத்துறாங்க. இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோவாக போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்டில் வாட்ஸ்அப்லலாம் சொல்லியிருந்தீங்க. மாலை போடுறது வேஷம் கட்டுறதுலாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அதில் நம்ம தலையிட முடியாது. காளி வேஷம் போடணும் அப்படிங்கிறது எல்லாரோடைய சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். அது வந்து விருப்பப்பட்ட வேஷத்தை போடுறது நம்ம தப்புன்னு எப்போவுமே சொல்ல முடியாது. எடுத்த உடனே அப்படி காளி வேஷம் போடுறாங்க. அந்த காலத்துலலாம் இப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்துலேயே எடுத்த உடனே காளி வேஷம் போடுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்த உடனே வேஷமே காளி வேஷமாக கட்டினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுள் பக்தியே இல்லாமல் முத்தாரம்மனை கும்பிடாமல் காளி வேஷத்தை மட்டும் கரெக்டாக போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க எப்படி வேஷம் போட்டாலும் என்ன வேஷம் போட்டாலும் போக போக கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கடவுள் பக்தி முத்தாரம்மன் பக்தி வரும். தயவு செஞ்சு இந்த காலத்து பசங்களை குறை சொல்லாதீங்க. அவங்களுக்கு கடவுள் பக்தி இல்லாமல் பெருமை பித்துறதுக்காக வேஷம் போட்டாலுமே போக போக கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பக்தி வரும், அதிகமாக வரும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஊரில் நடந்த தசரா திருவிழாக்களோட வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள்.